1 கொரிந்தியர் 11:9 புருஷன் ஸ்ரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்ரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, ஆணுக்காகத்தான் பெண் படைக்கப்பட்டாள். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன்னா ஆணுக்காக தான் பெண் படைக்கப்பட்டாள், பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை என்று அந்த வசனம் சொல்கிறது. இப்போ ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவள் என்று எடுக்க முடியுமா? நான் இந்த வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஆணுக்காக தான் பெண் படைக்கப்பட்டாள். ஏனென்றால் ஆணுக்கு பெண் தேவை. வேறு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், பெண் இல்லாமல் ஆணால் இயங்க முடியாது. இப்போ அடுத்த குறிப்புக்கு வரேன். பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை. பெண்ணுக்கு ஆண் அத்தியாவசிய தேவை அல்ல. நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப தீவிரமாக எடுத்துக்காதீங்க. இந்த வட்டத்துக்குள்ளே பாருங்கள். ஆண் இல்லாமலேயும் பெண்ணால் சமாளிக்க முடியும். அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. 2 கோணத்தில் பார்க்கிறோம். 2 கோணம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அதனால் பெண் இல்லாவிட்டால் மனிதன் தனிமையாக இருக்கிறான். ஆண் இல்லாவிட்டால் பெண் தனிமையாக இருக்கிறாளா? அப்படி வேதத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தால், பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அம்சம் என்னவென்றால், அவர்கள் மற்றவர்களோடு சுலபமாக கலந்து விடுவார்கள். மற்றவர்களோடு, உறவினர்களோடு, தோழிகளோடு கலந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் ரொம்ப தனிமையை உணர மாட்டாங்க. ஒரு ஆண் அப்படி இல்லை, அவன் ரொம்ப மற்றவங்களோட கலக்க மாட்டான். பொதுவாக ஒரு ஆணினுடைய தன்மை ஓரளவுக்கு தான், நண்பர்களோ உறவினர்களோ ஓரளவுக்கு தான் அவர்களோட கலப்பான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுவான். அதனால தான் அவன் தனிமையை உணர்றான். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, அவங்க ஓரளவு அதுக்கு ஏறக்குறைய கலந்து விடுவார்கள். உறவினர்கள், நண்பர்களோடு ஏறக்குறைய கலந்து விடுவார்கள். அதனால் கணவன் இல்லாவிட்டாலும் கூட மனைவி, அவளுக்கு பாதிப்பு உண்டு. தனிமையை உணராமல் இருக்க மாட்டாள். சில விஷயங்களிலே ஒரு ஆணுடைய உதவி தேவை. சமூக வாழ்க்கையை பொறுத்தவரை ஆணுடைய உதவி நிச்சயமாக தேவை. அது ஒரு அண்ணனோ, ஒரு தம்பியோ, ஒரு அப்பாவோ, ஒரு மகனோ, ஒரு பேரனோ வந்து உதவி செய்ய வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆண் துணை இல்லாமல், சமூக வாழ்க்கையை தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆண் துணை இல்லாமல் அவள் ஆணை விட மிக நன்றாக அவள் சமாளித்து விடுவாள். ஒரு ஆணால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கிருபை உள்ளவங்களை தவிர, அந்த வரம் பெற்றவங்களை தவிர, தனிமை அவர்களை அதிகமாக போட்டு கொல்லும். தற்கொலை செய்து கொள்கிறவர்களை பாருங்கள். எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பதிவு செய்கிற இந்த நாளில் ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி, ஒரு மாநிலத்தினுடைய தலைமை போலீஸ் அதிகாரி, அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறார். தன்னுடைய அலுவலகத்தில் தற்கொலை பண்ணியிருக்கிறார். ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 11 மாதம் தான் இருக்குது. அது டிஜிபியோ, அது டாக்டரோ. எங்கள் மாவட்டத்தில் ஒரு டாக்டர் அவர் தற்கொலை செய்திருக்கிறார் போன வாரத்தில். பெண்களும் தற்கொலை பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதனுடைய ஒப்பிட்டு பார்த்தா எண்ணிக்கை குறைவு. ஆண்கள் தான் அதிக தற்கொலை பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்கள் அதிகமாய் மனதை திறக்க மாட்டார்கள், பெண்கள் அதிகமாய் மனம் திறந்து பேசுவார்கள். யாராவது ஒருத்தட்டையோ 2 பேர்கிட்டையோ, பெண்களிடம் சொல்லக்கூடாதது ரகசியம்னு அதை வைத்து நாம் ஆண்கள் பெண்களை கலாய்க்கிறார்கள், அது வேறு விஷயம். அதனால் ஒரு ஆணுக்கு நிச்சயமாக ஒரு பெண், ஒரு மனைவி, நிச்சயமாக மனைவிக்கு கணவன் தேவை என்பதை விட கணவனுக்கு மனைவி தேவை. அதைத்தான் இந்த வசனம் வலியுறுத்துகிறது. ஆண்டவர் வந்து எனக்காக தான் என் மனைவியை படைத்தார். ஏன்னா அவள் இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன், தனிமையை உணர்வேன் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என் மனைவியை எனக்காக படைத்தார். என் மனைவிக்காக என்னை ஆண்டவர் படைக்கவில்லை. வேதம் அப்படி தான் சொல்லுது.
நான் சொல்கிறது கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் ரொம்ப யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. இது வித்தியாசமான சர்ச்சைகளை உண்டாக்கி விடலாம் என்று பலர் பேசுறதில்லை. ஆனால் நான் கொஞ்சம் இதை வெளிப்படையாய் பேச விரும்புகிறேன். நான் இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அங்கே இந்த ஆண் பெண் விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:13, எண்ணத்திலானெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டாள், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஒப்பீடு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது உருவாக்கப்பட்டது ஆண் தான், பெண் பின்பு தான் உருவாக்கப்பட்டாள். சீனியர் ஆண் தான் சீனியர், பெண்ணு ஜூனியர். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்ரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். இந்த ஏமாந்து போகிற குணம் பெண்களுக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி இந்த வசனம் சொல்கிறது. அவங்க சுலபமாக ஏமாந்துருவாங்க. ஆதாம் ஏமாந்து போகலை, ஏவாள் தான் ஏமாந்து போனான். ஆனால் அப்புறம் ஏன் இந்த இடத்துல நான் அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு வரி ரீடிங் அண்டர் த லைன்னு போட்டிருக்கு. சொல்லாமல் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஏன் அந்த பழத்தை அவன் சாப்பிட்டான்? ஏமாந்து போகலை, அப்புறம் ஏன் சாப்பிட்டான்? அவனை ஏமாற்ற வேண்டிய அவசியம், ஏமாறாமலேயே அவன் தப்பு பண்ணுவான். பெண்கள் தப்பு பண்ணணும்னா யாராவது ஏமாற்றணும், அவங்க ஏமாறணும், அப்போ தான் தப்பு பண்ணுவாங்க. நான் ஆண்கள் தெரிஞ்சே போய் குழியில் விழுவாங்க. நான் ஒரு ஆணாக இருக்கிறதுனால நான் தைரியமாக பேசுகிறேன். நான் பெண்ணாக இருந்தால் இதை சொல்லியிருந்தால் பிரச்சனை ஆகிடும். ஏவாள் ஏமாந்து போனாள் அல்லது ஏமாற்றப்பட்டாள், அதனால் இந்த பழத்தை சாப்பிட்டா பாவம் செஞ்சா. கணவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. ஆதாம் என்ன சொல்லணும்? பழத்தை சாப்பிட்டியா? ஆமாம். ஏன் சாப்பிட்ட? இல்லை, அது சாப்பிட்டா நம்ம ஆண்டவர் மாதிரி ஆயிடுவோமா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? யார் சொன்னா? சர்ப்பம் சொன்னிச்சு. சர்ப்பம் ஏன் காட்டு மிருகமாச்சு, அது ஏன் தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு? அதை எப்படி நீ விட்ட, அனுமதிச்ச? இல்லை, அது நல்லா அன்பாக பேசிச்சு. சர்ப்பம் பேசாத அப்படின்னா ஏதோ ஒரு தீய சக்தி அதை பேச வச்சிருக்குது, அதை நீ கவனிச்சியா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இந்த பழம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சுவையாகவும் இருக்குது, பாருங்கள், என்னுடைய கண் திறக்கப்பட்டுச்சு. அது என்ன? அந்த இடத்துல ஏவாள் ஆதாமை ஏமாற்றவில்லை. அவன் ஏமாறவில்லை என்றாலும், ஆதாம் ஏமாறவில்லை என்றாலும், ஏமாற்றப்படவில்லை என்றாலும் தப்பை செஞ்சான். ஏவாளுக்காக அந்த தப்பை செஞ்சான். ஏவாளை பிரியப்படுத்த, அதாவது உலகத்தில் இருக்கிறது 2 பேர் தான். அவள் பாவம் செஞ்சிட்டா, நாமளும் போய் அவள் கூட சேர்ந்துருவோம் என்று தெரிந்தே தப்பு பண்ணலாம். ஏவாள் தெரியாமல் தப்பு பண்ணினாள் என்று ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஏனால் ஏமாந்து போய் வஞ்சிக்கப்பட்டு அவள் தப்பு பண்ணான். இவன் தெரிஞ்சே தப்பு பண்ணான். அதுதான், தெரிஞ்சு செய்கிறது பெரிய தப்பா, தெரியாமல் செய்கிறது பெரிய தப்பா? யோசித்து பாருங்கள். அப்படி பார்த்தா ஆதாம் தான் பெரிய பாவம் பண்ணியிருக்கான். ஆதாம் பாவம் செய்ததுனால தான் மனுக்குலத்துக்குள்ளே சாபமும் மரணமும் வந்துச்சு. ஏவாள் பாவம் பண்ணதுனால மனுக்குலத்துக்குள்ளே சாபம் வரலை, மரணம் வரலை. நல்லா கவனிக்கணும். அது அப்படியே ஏவாள் பழத்தை சாப்பிட்டதோடு நின்று ஆதாம் பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தால் மரணம் வந்திருக்காது, மனுக்குலத்துக்குள்ளே சாபம் வந்திருக்காது. அப்போ தெரிஞ்சு செய்யும்போது தான், ஏமாறலை, இதெல்லாம் பொய், சர்ப்பம் சொன்னது பொய் தெரிஞ்சே தன் மனைவியை பிரியப்படுத்துறதுக்காக அவன் இந்த தப்பை செய்தான். இப்போ தெரியாமல் தப்பு பண்ணுறது பெண்ணுடைய விஷயம், தெரிஞ்சு தப்பு பண்ணுறது ஆணுடைய விஷயம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆண் தான் இந்த இடத்துல பலவீனமானவன், அல்லது ஆணுடைய தவறு தான் பெருசு. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது கடைசி வசனத்தில், முடிவுரையில், அப்படி இருந்தும் பெண் ஏமாற்றப்பட்டது உண்மைதான்,
அப்படி இருந்தாலும் பிள்ளை பேற்றினாலே அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆண்டவர் பிள்ளை பேர் மூலமாக பிரசவத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த காரியத்தின் மூலமாக அவளுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? பெற்றெடுக்க முடியாது. ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக முடியும், ஆனால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது தகப்பனால். இப்போ அங்கேயும் பெண்ணினுடைய கை ஓங்குகிறது. இதை நம்ம அப்படியே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, 4 கோணத்துலையும் பார்க்கணும். அதனால் ஆண் மட்டமானவன் பெண் உயர்ந்தவள் என்று சொல்ல வரலை. ஆணிடத்திலும் குறைவுகள் உண்டு, பெண்ணிடத்திலும் குறைவுகள் உண்டு. ஒரு விஷயத்தில் ஆண் உயர்ந்தவனாக இருக்கிறான், பெண் தாழ்ந்தவளாக இருக்கிறா. இன்னொரு விஷயத்தில் பெண் உயர்ந்தவளாக இருக்கிறா, ஆண் தாழ்ந்தவனாக இருக்கிறான். மொத்தத்தில் அவர்கள் சமமானவர்கள் தான். பைபிள் ஆணாதிக்கத்தை பற்றி பேசலை, பைபிள் சமத்துவத்தை தான் பேசுகிறது. ஆமென்.